இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாருக்கு என்ன பிரச்சனை டாக்டர்? மின்னலோட வெளிச்சம் அவங்க கண்ணுல பட்டு இருக்கு. பார்வை இருக்கிறவங்க மின்னல் அடிக்கும் போது கண்ணை மூடிப்பாங்க இல்ல திரும்பிடுவாங்க. சாரு வெறும் கண்ணில் பார்த்ததுனால நர்வ்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஐயோ, அதனால ஏதாவது பெரிய பாதிப்பு ஆயிடுங்களா? உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பேசிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கறேன். இல்லனா ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். மச்சான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. டாக்டர், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமா டாக்டர்? இது மைனர் ஆபரேஷன் தான். இதை வீட்டில் வச்சு கூட பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான செட்டப் மட்டும் நீங்க பண்ணி கொடுத்தா போதும். மச்சான், அதுக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரிங்க மச்சான். என் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் இங்க வர வைக்கிறேன். அதுக்கு ஒரு ரூம் மட்டும் செட்டப் பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர், பண்ணிடலாம். ஓகே. என்ன மாயா, சாருவுக்கு பாவம் இப்படி ஆயிடுச்சு. கல்யாணம் வர முடிவு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. அதுவும் கரெக்டா இன்னைக்கு ஆயிருக்கு. எல்லாம் ஒரு பிளானோட தான் நடக்குது. என்னது? எல்லாம் கடவுளோட பிளான்னு சொல்றேன் பெரியம்மா. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரத்துல சரியாயிடும். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அமெரிக்கால இருந்து நான் ஒரு மருந்து வர வச்சிருக்கேன். நீங்க பாருங்க. எதுக்கு இது? சாருக்காக தான். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இத சாரு கண்ணு விட்டா போதும். அதான் டாக்டர் ஏதோ பண்றேன்னு சொல்லிருக்காருல, அப்புறம் நீ ஏமா இதெல்லாம் பண்ணணும்? இல்ல பெரியம்மா, இது பவர்ஃபுல்லான மருந்து. அமெரிக்கால இருந்து வர வச்சிருக்கேன். இத அவ கண்ணுல போட்டா சீக்கிரம் அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிரும். ஓ அப்படியா? சரி, அப்போ டாக்டர் கிட்ட பேசி என்ன பண்றதுன்னு பாரு. சரி பெரியம்மா, வாங்க. பாத்தியா பார்வதி, இப்பவும் அவ கண்ணுல அந்த மருந்த போடதான் பாக்குறா. இவள சாரு பக்கமே விடக்கூடாது. வாங்க, நம்ம உள்ள போலாம். போ.